ஆஃப் தி ரெக்கார்ட் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நட்சத்திர எழுத்தாளர் ரா முருகவேலின் மிளிர்கள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி மிளிர்கள் கேளுங்க. அடுத்த வருஷம் தான் தேர்தல். ஆனா பரபரப்பு இப்பவே ஆரம்பிச்சிருச்சு. அரசியல்ல என்னென்னவோ மாற்றங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி சமீபத்தில் நடந்த ஒரு மாற்றம் ஓபிஎஸ் பாஜக கூட்டணியில இருந்து வெளியேறதாக அறிவிச்சு அன்னைக்கே போய் முதலமைச்சர் ஸ்டாலினையும் பார்த்திருக்காரு. பல்வேறு கணக்குகள் சொல்லப்படுது. ஓபிஎஸ்க்கு அசைன் பண்ணியிருக்காங்க, டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை அவர் தேர்தல் நேரத்துக்கு பெரிய குண்டா ஒன்று வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதிமுக ஓட்டை பிரிக்கலாம் அப்படின்ற பிளான்ல இருக்காருன்னு சொல்லப்படுது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. உண்மையாகவே பின்னணியில என்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். அண்ணே வணக்கம். வணக்கம் வெங்கட். ஓபிஎஸ் முதல்ல ஏன் இந்த முடிவு எடுத்தாரு, பாஜக கிட்ட இருந்து வெளியேறணும் அப்படிங்கிற முடிவை? ரைட், நீங்க இன்ட்ரோடக்ஷன்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்கல்ல, அதாவது பாஜக கூட்டணியிலேருந்து வெளியேறுகிறேன் அப்படின்னு சொன்னாருன்னு. நல்லா கவனிச்சிங்களா? சொன்னது யாரு? சொன்னது பண்ருட்டி ராமச்சந்திரன். நாளைக்கு அவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிருவாரு. அதுதான் ஓபிஎஸ். அப்புறம் எப்படி நம்ம அதிமுக மீட்கிறது? இப்படி இருந்தா அது கரெக்டு தான். அவர் ஓபிஎஸ் உடைய பிரச்சனையே ஓபிஎஸ் தான். ஓபிஎஸ் தொடக்கத்துல இருந்த ஒரு சரியான முடிவை எடுக்கிறது கிடையாது. தவறான முடிவை சரியான நேரத்துல எடுப்பார். அந்த மாதிரி ஒரு குண்டக மண்டக பார்ட்டி. அதனாலதான் அவருடைய வீழ்ச்சிக்கு பெரும்பகுதி காரணம். இப்போ பண்ருட்டி ராமச்சந்திரன் வச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாருல, அவர் தான் தன்னுடைய அரசியல் குருன்னு சொல்லி இந்த முடிவை கூட பாருங்க, பண்ருட்டி ராமச்சந்திரன் வச்சு தான் அறிக்கை வச்சிருப்பாரு. இவர் பேசியிருக்க மாட்டார். ஆமா, அதுலயும் ஒரு கணக்கு இருக்கு அவருக்கு. நாளைக்கு ஆனால் ஒருத்தன் கேட்டான்னு வச்சுங்களேன், நாங்க என்னங்க சொன்னேன், அவர் அறிவிச்சாரு, நான் பக்கத்துல சும்மா நின்றுட்டு இருந்தேன். அன்னைக்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் என் கையை பிடித்து அழுத்தினார், என்னை மிரட்டினார் அப்படின்னு கூட நாளைக்கு போய் சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு நபர் தான் ஐயா பெரியவர் ஓபிஎஸ். சரி, அதனுடைய அவருடைய அந்த கேரக்டருடைய வீழ்ச்சி தான் அவருடைய மொத்த அரசியலுக்குமான வீழ்ச்சியா அமைஞ்சிட்டு போச்சு. சரி, நீங்க இந்த பிரச்சனைக்குடைய அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, ஐயா ஓபிஎஸ் ஒரு கடிதம் ஒன்று எழுதுறாரு. யாருக்கு அப்படின்னா பிஜேபிக்கு எழுதுறாரு. சரி, இந்த மாதிரி நான் பிரதமர் வரும்பொழுது அவரை வரவேற்க நான் காத்திருக்கிறேன், துடியாக துடிக்கிறேன், என் ரத்த நாளங்கள் சூடேறிக்கின்றன, மோடி வாழ்க என்று கத்துவதற்கு என் தொண்டை குரல்கள் துடிக்கிறது. இப்படி எல்லாம் அவர் கவிதை நடமொழியில அப்படியே உட்காந்து எழுதுறாப்புல. பிஜேபி கூட இப்படி யாரும் பேசிருக்க, எவனும் பேசிருக்க மாட்டான், அடிக்கிறாப்புல. சரி, போன் பண்ணி வேற சொல்றாரு, நயினாருக்கு எஸ்எம்எஸ் அனுப்புறாரு. ஹானபிள் ஏடிஎம்கே கோஆர்டினேட்டர் மிஸ்டர் ஓ பன்னீர்செல்வம் வாண்ட்ஸ் டு ஸ்பீக் வித் யூ அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அவர் யார்? ஏடிஎம் கோஆர்டினேட்டர் அப்படி யாரும் இல்லையான்னு நினைச்சிட்டாரு. அவர் மொபைல்ல இருந்து அனுப்புறாரு. பாத்துங்க, ஹானபிள் அதாவது எவ்வளவு பண்ணுவானா, அதாவது ஹானபிள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே போட்டுக்கிட்டு யாராவது ஒரு ஆள் மெசேஜ் அனுப்புவாரா? ஐயா ஓபிஎஸ் அனுப்புறாரு, நயினாருக்கு அனுப்புறாரு. அப்ப கூட நயினாரு இது ஏதோ பிளிப்கார்ட்ல இருந்து வந்திருக்க கமர்ஷியல் விளம்பரம் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஒதுக்கி விட்டு போயிட்டாப்ல. அந்த லெவலில் தான் இருக்கிறாரு. சரி, விட்டுருங்க. இப்ப என்னன்னா, அவ்வளவு தூரம் மெசேஜ் அனுப்பிச்சோம், அவ்வளவு தூரம் லெட்டர் அனுப்பிச்சோம், இவ்வளவு லவ்வபுளா இருந்தோம். நம்மளோட பிரதமர் வரவேற்கும் போது ஒரு ரோசா பூவை தூக்கி பிரைம் மினிஸ்டர் கையில கொடுக்கற அளவுக்கு நம்மள நிக்க விட மாட்டேன்ட்டாங்களே அப்படிங்கிற அந்த கடுப்பு, அதனுடைய கடுப்பு, அதனுடைய கோபத்தின் வெளிப்பாடு தான் அந்த ஆழ்வார்பேட்டை ரெயின்ட்ரி ஹோட்டல்ல கூட்டம் போட்டு நாங்க பிஜேபி அலையன்ஸ்ல இருந்து வெளியில வர்றோம் அப்படிங்கிற அந்த முடிவை பண்ருட்டி ராமச்சந்திரனை வச்சு அறிவிச்சாரு. சரி, அப்படியே போயிருந்தா கூட அதிமுக தொண்டர்கள் மத்தியில ஒரு அனுதாபலை ஏற்பட்டிருக்கும். ஏப்பா, எவ்வளோ பெரிய மனுஷன், அம்மாவால தேர்ந்தெடுக்கப்பட்டவர், 2 முறை அம்மா உயிரோட இருந்த போதே 2 முறை முதலமைச்சரா அம்மாவை தான் உட்கார வச்சாங்க. அம்மாவோட மறைவுக்கு பிறகும் தொண்டர்கள் எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க. வர்தா புயல்லையும் அவர் நல்லா சிறப்பா தான் செயல்பட்டாரு. இந்த குடும்பம் மன்னார்குடி குடும்பம் தான் அவர் தூக்கி வெளியில போட்டுச்சு, நல்ல மனுஷன் தான் அப்படின்னு ஏதோ ஒரு வகையில அப்படியே போயிருந்திருக்கோம். அப்படியே போயிருக்கலாம்ல. வண்டி எடுத்துக்கிட்டு எதுக்கு சனடா போனோம் முதலமைச்சர் வீட்டுக்கு? அதாவது இதுக்கு முத நாள் தான் கடம்பூர் ராஜுவை திட்டி ஒரு அறிக்கை விடுறாரு. என்ன அறிக்கை? பிஜேபியை விட்டு வெளியில வந்தது வரலாற்று பிழை அப்படின்னு சொல்லி கடம்பூர் ராஜு பேசுறாரு. அம்மா உயிரோட இருந்தா கடம்பூர் ராஜு முதல்ல பேசவும் முடியாது, அது வேற கதை. ஆனா கடம்பூர் ராஜு பேசுறாரு, அம்மா தான் இல்லையே பேசுறாரு. உடனே ஓபிஎஸ் கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வருது, இது வரலாற்று பிழை அல்ல, வரலாற்று புரட்சி. என்னன்னா அடுத்த நாள் இந்த முடிவு அறிவிக்க போறாருல, முதல் நாளே இவர் சொல்றாரு இது வரலாற்று புரட்சி, அம்மா எடுத்தது சரியான முடிவு அப்படின்னு சொல்றாரு.
இப்படி எல்லாம் அம்மா வந்து இப்படிலாம் இழிவா பேசினவங்க, அவங்க கூட எப்படி அலையன்ஸ்ல இருக்க முடியும், இப்படிலாம் பொது வழியில சொல்றாரு, கட்சி நிர்வாகிகள்கிட்ட சொல்றாரு. ஒரு ஹிண்ட் ஒரு கொடுத்துக்கிறாரு. ஹிண்ட் கொடுத்துருக்கிறாரு. அப்போ பிஜேபிக்கும் அம்மாவுக்கும் இருந்த உரசலை நீங்க மையப்படுத்தி அதை வந்து ஒரு பெருசாக்கி அம்மா எடுத்த முடிவு மாதிரி தான் நானும் எடுத்திருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே. அம்மாவை திமுக காரங்க திட்டா சட்டமன்றத்துல என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாதா? அப்படிப்பட்ட ஒரு கட்சியோட தலைவரை போயிட்டு நீங்க பிஜேபியை விட்டு வெளியில வந்த அடுத்த ஒரு சில மணி நேரத்துல போய் பாக்குறீங்களே, பாக்குறான் அதிமுக தொண்டை அதை எப்படி பார்ப்பான்? வார்த்தைக்கு வரத்த தீய சக்தி திமுகன்னு ஜெயலலிதா பேசிட்டு இருந்தாங்க. கரெக்ட் தான். ஒரு அறிக்கை வந்துச்சுன்னா அதுல ஒரு 15 தீய சக்தி இருக்கும். தீய சக்தி கருணாநிதினு இருக்கும், தீய சக்தி திமுக இருக்கும். திமுகவை வீட்டுக்கு அனுப்பாமல் ஓய மாட்டேன்னு முழங்கிட்டு இருந்த அம்மா அவங்க வீட்டுக்கே போயிருக்கு. அந்த கட்சி தலைவரோட வீட்டுக்கே போயிட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு போய் கேட்டு வந்திருக்காரு. சரி, இது ஃபர்ஸ்ட் டைம் கர்ட்டசி மீட்டு. காலையில வாக்கிங் போறப்ப பாத்தாரு. சரி, வீட்டுக்கு அப்பயே நல்லா விசாரிச்சிருப்பாருல, அப்புறம் ஏன் வீட்டுக்கு போய் வேற விசாரிக்க? சீஃப் மினிஸ்டர் சரி ஃப்ரீயா இருந்தா வாங்க பண்ணிரு, வீட்டுல வாங்க காப்பி தான் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாப்ல. கூப்பிட்ட மரியாதைக்கு ஒரு பெரிய மனுஷன் கூப்பிடதான் செய்வாப்ல, அதுக்காக வண்டி எடுத்துட்டு அப்படியே போறதா? சரி, வேற என்ன பண்றது? அரசியல நமக்கு வேற வேலை இல்ல. அதுக்காக அதுல ஐயப்பன்லாம் வேற பாத்தீங்கன்னா ஜன்னல் வெளில எடுத்துட்டு நான் சிஎம் வீட்டுக்கு போறேன், அது சின்ன குழந்தையாட்டம் பாவத்தை. அப்படியே சிஎம் போய் பாட்டாப்ல. சரி, போயிட்டு வந்துட்டார்ல, திரும்பி எதுக்கு போறீங்க? என்ன அஜெண்டா இருக்கு? டிஎம்கே கூட என்ன அஜெண்டா உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற அந்த கேள்வி அதிமுக தொண்டர்கள் மத்தியில எழத்தானே செய்யும். ஆமா, நீங்க பிஜேபி விட்டு அலையன்ஸ் விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா அதை காபந்து பண்ணிட்டு போறதுதான் அரசியல். அந்த அரசியலை தப்பா செஞ்சுட்டாரா? அப்போ அவருக்கு எழுந்த ஒரு அனுதாபத்தை அவரே உடைச்சிட்டாரா? இந்த மாதிரியான வரலாற்று புரட்சி மட்டும் இல்ல, வரலாற்று பிழைகளை தொடர்ச்சியா செய்வது தான் ஓபிஎஸோட வேலை. இப்ப எடப்பாடி அண்ட் கோவுக்கு வந்து ரொம்ப வசதியா போயிடுச்சு. பாத்தீங்களா, நாங்க முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருந்தோம் துரோகின்னு. இப்ப பாத்தீங்களா திமுக போய் பேசிட்டு இருக்காரு. கன் எடுத்து கொடுத்ததே இவர் தானே, இந்தா என்ன சுடுங்க அப்படின்னு சொல்லி கன் எடுத்து கொடுத்ததே இவர் தானே. ஒழுங்கா அப்படியே போயிருக்கலாம். அதனுடைய அவரே குழப்பிக்கிட்ட விஷயம்தான். பிரச்சனை என்னன்னா, அதாவது ஓபிஎஸ் பக்கம் 2017 அதாவது 2017 அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இவரை வெளியேற்றுறாங்கல்ல, சசிகலா ஃபேக்ஷன் உள்ள வந்து மொத்தமா கண்ட்ரோல் எடுத்து இவரை வெளியேற்றி அனுப்பிச்சிடுறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், தர்மயுத்தம் தியானம் பண்றாரு. ஆமா, இதெல்லாம் தெரியுது. அப்புறம் எடப்பாடி கையில கண்ட்ரோல் போகுது, இது எல்லாமே நடக்குது பாத்தீங்களா. அந்த பீரியட்ல வந்து பிஜேபி இவருக்கு கடுமையான சப்போர்ட் அப்படியே ஒரு சப்போர்ட். நீ என்ன வேணாலும் பண்ணு, எத்தனை பேர் வேணாலும் ஏடிஎம்கேல இருந்து தூக்கு, நான் உங்களுக்கு முழுசா பினான்சியலா சப்போர்ட் பண்றோம், யாரை ரைடு அடிக்க சொல்றியோ ரைடு அடிக்கிறோம், இன்னாரும் பணத்தை வச்சிருக்கான்னு சொல்றியா அவனை பிடிச்சி மூர்க்கிறோம், என்ன வேணாலும் பண்றோம் அப்படின்னு சொல்லியும் கூட இவர் பக்கம் எத்தனை பேர் வந்தாங்க? இவர் பக்கம் ஒண்ணும் இல்லையே. டிடிவி தினகரன் இருந்த எம்எல்ஏக்கள் பலம் கூட இவர் பக்கம் இல்லையே. இல்ல. அப்போ இவருடைய பவுசு இவ்வளவுதான் அப்படிங்கிறது டெல்லிக்கு அப்பயே புரிஞ்சு போச்சு. சரி, நம்ம தான் பிரிச்சு கூட்டு, நம்ம தான் வச்சு கேம் விளாண்டோம், சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்ப கவர்னரா இந்த வித்யாசாகர் ராவ் வந்து ஒரு மீடியேஷன் பண்ணி ஓபிஎஸ்ஐயும் இபிஎஸ்ஐயும் சேர்த்து வைக்கிறார். 2 பேரும் கையையும் பிடிச்சி சேர்த்து வைக்கிறார். அந்த வீடியோ எல்லாம் பார்த்துருக்கீங்க ரைட்டுங்களா? பிஜேபி அப்போ ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுத்துச்சு. ரைட், ஓகே. அப்புறம் 4 வருஷம் அப்படியே பிஜேபியோட தயவுலையே தான் போறாரு. 2021 பிஜேபி அமித்ஷா இங்க வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வந்ததுக்கு போதும் நீங்க எவ்வளவு சீட் வேணாலும் எடுத்துக்கங்கன்னு இவர் தான் சொல்றாரு. அப்ப இபிஎஸ் தான் உள்ள புகுந்து இந்த பவுஸ்லாம் வச்சுக்க கூடாது, நம்ம தான் வைக்கிறது சீட்டு, அது என்னது எவ்வளவு வேணாலும் சீட் எடுத்துக்கங்கனாக்கா அது என்ன பேச்சது, நீங்களே சொல்ல போய் ஆபீஸ்ல இருந்து சேர் எடுத்துட்டு போங்கன்ற மாதிரி இருக்கு. ஆமா, வாங்க ஜின்னு சொல்லி இவர் பண்ணி அதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஆச்சுன்னு வச்சுங்களேன். அப்ப இவருக்கு என்ன அப்படின்னா, நம்ம இவ்வளவு தூரம் பிஜேபிக்கு விசுவாசமா காட்டியிருக்கோமே அம்மாவோட மறைவுக்கு பிறகு, அந்த விசுவாசத்தை கொஞ்சம் கூட இவங்க கருத்துல எடுத்துக்கலையே அப்படிங்கிற ஒரு வேதனை முள்ளாக ஐயா ஓபிஎஸோட நெஞ்சை வந்து தச்சுக்கிட்டே இருக்குது. ரைட்டா? சார், அந்த முல்லை ஏன் குத்துறான் பிஜேபிக்காரன் அப்படின்னு கேள்வியை பாத்தீங்க அப்படின்னா, இவர் இவ்வளவுதான் ஒருத்தனும் முடிவு பண்ணிட்டான். எதுக்குமே இவரை வச்சு யூஸே இல்லை. 2017 இருந்து இவருக்கு வாய்ப்பு கொடுத்தோம், இல்ல 2022 2 ஸ்பிளிட் ஆகி வெளில வருது, அப்போ ஒரு சில சப்போர்ட்ஸ் பண்ணி பார்த்தாங்க, அப்பவும் வாய்ப்பு இல்லை. ஸோ இவரை சப்போர்ட் பண்றதுனால நமக்கு எந்த யூஸுமே கிடையாது. ரைட்டுங்களா? 2வது, உங்களுக்கு சவுத்துல இருக்கக்கூடிய முக்குளத்தோர் வாக்குகளை ஐடென்டிஃபை பண்ணணும், ஒருங்கிணைக்கணும் அப்படின்னா ஓபிஎஸ் தேவையான்னு கேட்டீங்கன்னா, ஓபிஎஸ்ஸா டிடிவி தினகரனான்னு இவங்க வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் தான் அவங்க எடுக்கிறாங்க. ஏன்னா டிடிவி தினகரன்ட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கு, தமிழ்நாடு முழுக்க அதுக்கு கட்டமைப்பு இருக்கு, குறிப்பா டெல்டாலையும் சவுத்துலையும் அவங்களுக்கு கட்டமைப்பு இருக்கு. இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பாதிப்பு, அவங்களுடைய வீச்சு எந்த அளவுல இருக்கு அப்படின்னா, 2021 சட்டமன்ற தேர்தலில் அமமுக தேமுதிக அலையன்ஸ்ல போட்டிட்டாங்கல்ல, அப்போ 37 சட்டமன்ற தொகுதியில அதிமுகவுடைய தோல்விக்கு அமமுகவுடைய வேட்பாளர்கள் காரணமா வச்சிருக்காங்க. ஸோ இந்த டேட்டெல்லாம் அவங்க எடுத்து பார்த்துட்டு,
ஸோ தினகரனா ஓபிஎஸ்ஆன்னு வெயிட்டேஜ் பண்ணும்போது ஓபிஎஸ் நமக்கு தேவையில்லை, தினகரனை நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம், ஓபிஎஸ் வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம கழட்டி விட்டுலாம் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு அவங்க வர்றாங்க. ஸோ வந்து மேலே நடக்கக்கூடிய அந்த சூழல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த அரசியல் காய் நகர்த்துக்கள்லாம் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது இவர் சொல்றாரு, ஆழ்வார்பேட்டை ரெயின்ட்ரி மீட்டிங்லேயே சொல்லியிருக்காப்ல, நம்ம வந்து பலாப்பழ சின்னத்துல போட்டிட்டு ராமநாதபுரத்துல 2வது இடம் வந்திருக்கோம், சிம்பிள் கொடுத்தே நமக்கு ஒரு மாசம் தான் இருக்கும், நமக்கு எதிராக வந்து பல கேண்டிடேட்டை போட்டாங்க, என்னுடைய பேரை வந்து 33வது லிஸ்ட்ல போட்டாங்க, அப்படி இருந்து கூட மக்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து போயிட்டு 33வது பேரா இருந்தா ஓ பன்னீர்செல்வம் ஆகி என்ன போய் பொத்தா நமக்கு என்ன 2வது இடம் தேர்ந்தெடுத்தாங்க, காரணம் என்ன, என்னுடைய தனிப்பட்ட செல்வாக்கு அப்படின்னு அவர் பேசுறாரு. அவருடைய கார்லயும் பாருங்க பலாப்பழ சின்ன குடிதான் இப்ப பறக்கும். அந்த மாதிரி அவர் தன்னை வந்து ஒரு பெரிய லீடரா போர்ட்ரேட் பண்ணிக்கிறாரு. மறுக்கவே இல்லை. ஓபிஎஸ் 2வது இடம் வந்தாரு. ஏடிஎம்கேவுடைய வேட்பாளர்கள் ஆர்பி உதயகுமார் போட்ட வேட்பாளர், ஆர்பி உதயகுமார் அவ்வளவு செலவு பண்ணியும் கூட அவ்வளோ தூரம் உள்ளுக்குள்ள போலி வேட்பாளர்கள் ஓ பன்னீர்செல்வம் பேர்லயே ஒரு 10 பேரை போட்டும் கூட அவரை வந்து வீழ்த்த முடியல. இதெல்லாம் மறுக்க முடியாத உண்மைதான். ஆனா ஓபிஎஸ் 2ஆம் இடம் வந்ததுக்கு வெறும் அவருடைய செல்வாக்கு, தனிப்பட்ட செல்வாக்கு மட்டும்தான் காரணமா? ஒன்னு எடப்பாடி மேலே இருந்த அதிருப்தி வாக்குகள், 2வது இவருடைய சமூக வாக்குகள், 3வது ராமநாதபுரத்துக்குள்ள இருந்த பிஜேபி வாக்குகள். இது எல்லாம் சேர்ந்து கை கொடுத்ததுதானே அவரை தூக்கி நிலைநிறுத்துச்சு. அதை மறந்துட்டு இவர் வந்து நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு இவர் ஜம்பம் கட்டுறாரு பாத்தீங்களா? அது வந்து டெல்லி ஏத்துக்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ அதனுடைய வெளிப்பாடுதான் என்ன ஆகுதுன்னா, அவரை என்டர்டெயின்மெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல எடப்பாடி இதை எப்படி ஏத்துக்குவாரு? அந்த பார்வையை பிஜேபி பார்க்கும்ல. ஓபிஎஸ்ஆ எடப்பாடியான்னு கேட்டா இப்ப எடப்பாடி தான் முக்கியம். எடப்பாடி இப்ப இந்த ஏடிஎம்கேங்கிற பார்ட்டி இல்லைன்னா பிஜேபியோட என்டிஏல எது பெரிய பார்ட்டி? சந்திரபாபு நாயுடு இருக்காரு, டிடிபி இருக்கு, அது பெரிய பார்ட்டி, மறுக்கிறதுக்குலாம் அங்க ஆட்சியில இருக்கிறாங்க. அதே மாதிரி பீகார்ல நிதிஷ்குமார் இருக்காரு, ரைட்டு. அதை தவிர்த்து வேற எந்த பார்ட்டியா பெரிய பார்ட்டியா சொல்லுவீங்க? அலையன்ஸ் பார்ட்டிஸ்ல அதிமுக தான் பெரிய அலையன்ஸ் பார்ட்டி. அப்ப 2029 நாடாளுமன்ற தேர்தல் வரும் பொழுது ஏடிஎம்கே உடைய குதிரையில வந்து அவங்க சவாரி பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு 10 சீட்டு கன்வெர்ட் ஆகும். ஓபிஎஸ் வச்சுக்கிட்டு அவங்க எந்த சீட்டை கன்வெர்ட் பண்ண முடியும்? ஸோ அவங்களுடைய சர்வைவல் பிரச்சனையை அவங்க பாக்குறாங்க. இபிஎஸ் தெளிவான ஒரு முடிவுல இருக்கிறார். சமீபத்துல தனியார் தொலைக்காட்சி கொடுத்த ஒரு பேட்டியிலேயே இபிஎஸ் தெளிவா சொல்லியிருப்பாரு. அதாவது வந்து ஓபிஎஸ் அவர் வந்து காலம் கடந்து விட்டது அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இருப்பார். ஆனா டிடிவி தினகரன் வரும்பொழுது காலம் பதில் சொல்லும் அப்படிங்கிறாரு. ஸோ டிடிவி தினகரனை அகாமடேட் பண்ணிக்கிறதுக்கு இபிஎஸ் தயாராக இருக்கார். ஏன்னா அவருக்கு த்ரெட் இல்ல. ஏன்னா அமமுகங்கிற ஒரு தனி பார்ட்டியோட லீடர் வந்து அதனால கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கலாம். கூட்டணிக்குள்ள இவர் சேர்த்துக்க தேவையில்லை. பிஜேபியோட பேக் ரூட்ல அவர் சீட் பங்கீடெல்லாம் பிஜேபி முடிச்சு கொடுத்துக்கும். ஒன்னா மேடை ஏற தேவையில்லை, எதுவும் பண்ணக்கூடாது தேவையில்லைனாலும் அவர் ஒரு தனி பார்ட்டி நடத்துறாரு, அது தனி உலகம். ஆனா ஓபிஎஸ் அப்படி இல்ல. இப்ப வரைக்கும் ரெட்டலைக்கு தொடர்பான கேஸ், அதிமுக பொதுச்செயலாளர் கேஸ் எல்லாத்துலயும் அவர் ஒன் ஆஃப் த பார்ட்டி தானே. சோ தனக்கு த்ரெட்டா வந்து ஓபிஎஸ் இருக்கும் பொழுது நம்ம எப்படி அவரை எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து யூபிஎஸ் கிட்ட இருக்கு. தெளிவான முடிவுல இருக்கிறாரு. ஓபிஎஸ்ஐ நான் கூட்டணியில சேர்த்துக்க மாட்டேன் அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருக்காரு. சோ எடப்பாடியா பன்னீர்செல்வமா அப்படின்னு டெல்லி ஒரு வெயிட்டேஜ் பண்ணி பார்க்கும்பொழுது அவங்களுக்கு இப்ப எடப்பாடி தான் தேவை. ஒரு பெரிய அலையன்ஸ் பார்ட்டி தேவை. அவங்கள வச்சுதான் 2029 தேர்தலை சந்திக்க போகுது அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு இப்ப பன்னீர் வேணாம், கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் ஒதுங்கிருங்க அப்படின்றாங்க. சோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகும்போது அவரை கைவிட வேண்டிய ஒரு சூழல், நெருக்கடி உருவாகுது பிஜேபிக்கு. அதுக்காக வந்து ஓபிஎஸ் மோடி வரும்பொழுது கூட ஒரு பூங்கத்துக்கு கூட அனுமதிக்க கூடாதா அப்படின்னா, பூங்கத்துக்கு கொடுத்துட்டு அனுமதிக்கலாம் பிரச்சனை இல்லை. அப்படி அனுமதிச்சிட்டீங்கன்னா அதை வச்சு ஒரு அரசியல் பண்ண வருவாங்க. பிரைம் மினிஸ்டர் வருவாரு, பூங்கத்து வாங்குவாரு, வாங்கிட்டு பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லுவாரு, ஒரு நல விசாரிப்பு கண்டிப்பா இருக்கும். அப்புறம் ஹவாரி மிஸ்டர் ஓபிஎஸ், ஆல் ஃபைன், வெரி குட்னு சொல்லிட்டு போவாரு. வெளியில வந்த உடனே என்ன பார்ப்புவாங்க, அந்த ஏடிஎம்கே உனக்கு தான், நான் முடிவு பண்ணிட்டேன், யார் தடுத்தாலும் அதிமுக உனக்கு தான் வரும் என்று உறுதியளித்தார் மோடி அப்படின்னு சொல்லிட்டு வெளில பரப்புவாங்க. ஆக்சுவலி அவர் ஹிந்தியில பேசியிருப்பாரு, இவர் தமிழ்ல பேசியிருப்பாரு. ரெண்டு பேருக்கு என்ன பேசுனாங்கன்னு புரியாது. இப்படி அரசியல்ல வெளியில பேசிக்கிறது. சோ வெளியில இவர் வந்து ஒரு 10க்கு 15 அப்படியே பரப்பி விட்டாருன்னா அதனுடைய நரேட்டிவ் செட் ஆகும். பாத்தீங்களா, ஓபிஎஸ் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்டுக்கு அதை வந்து அப்படியே உயிரோட்டமா வச்சுக்கிட்டு அவரை பத்தி ஒரு 10 பேர் பேசி, அது ஒரு டிவியில விவாத நிகழ்ச்சிகள் நடத்தி, ஒரு 40 பேர் வந்து யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுத்து, இதெல்லாம் எதுக்கு, நீ ஏன் வரிசையில நிக்க வைக்கிற, அவர் தான் ஒண்ணு இல்லைன்னு ஆகி போச்சுல, கலட்டி விடு அப்படின்னு இபிஎஸ் கொடுக்குற ப்ரெஷர், பிஜேபிக்கு இவர் தேவையில்லைங்கிற முடிவு, இது எல்லாம் சேர்ந்துதான் ஓபிஎஸ் ஓரமாக வைக்குது. எல்லாத்துக்கும் மேல நயினா நாகேந்திரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் ஆகவே ஆகாது. இது எப்பத்துல இருந்து? இது 20 வருஷம் பழக. ஓஹோ.
அதாவது நயினா நாகேந்திரன் அண்ணா திமுக இருந்த போது அம்மா பிரிவுல ஐவர் கமிட்டின்னு ஒண்ணு போட்டாங்க. அந்த ஐவர் கமிட்டியில யாரு அப்படின்னா எடப்பாடி இருந்தாரு, அத்த விஸ்வநாதன் இருந்தாரு, இந்த மாதிரி வந்து பழைய ஆட்கள்லாம் அதுல இருந்தாங்க. செங்கோட்டையன், ஓபிஎஸ் இருந்தாரு. ஓபிஎஸ் தான் அதுல பாஸ். இந்த ஐவர் கமிட்டிக்கு இருப்பாப்ல. இந்த ஐவர் கமிட்டி வந்து கட்சி பஞ்சாயத்து, சீட்டு பங்கீடு, கூட்டணி பேச்சுவார்த்தை, இது எல்லாத்தையுமே வந்து ஐவர் தான் பண்ணோம். இந்த இந்த கட்சிக்குள்ள நடக்கிற உள் விவகாரங்களையும் இவங்க விசாரிப்பாங்க. விசாரிச்சு அம்மாவுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். இதுல வந்து ஏதோ ஒரு வகையில நயினாருக்கு எதிரான சில ரிப்போர்ட்ஸ் வந்து அம்மாவுக்கு போகுது. அப்பல இருந்து இவருக்கும் அவருக்கும் ஒத்து வரல, என்னை பத்தி போட்டு கொடுக்குறல்ல அப்படின்னு சொல்லி அங்கேயே முட்டிக்கிச்சு. ரெண்டாவது 2 பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள். சோ அந்த சமூகத்துக்குள்ள யார் நம்ம பெரிய ஆளுன்னு காமிக்கிற ஒரு நிர்பந்தம். உண்மையிலே திருநெல்வேலியில நயினா நாகேந்திரனுக்கு சொந்த செல்வாக்கு இருக்கு. ஓபிஎஸ்க்கு நீங்க தேனி மாவட்டத்துல இருக்கிற செல்வாக்கு மாதிரி, தேனி மாவட்டத்துன்னு சொல்ல முடியாது, அந்த பெரியகுளம், அந்த கம்பம், போடி நாயக்கோனர், இந்த சுற்றுவட்டாரத்துல இருக்க செல்வாக்கு மாதிரி நயினாருக்கும் திருநெல்வேலியில செல்வாக்கு இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த கம்யூனிட்டிக்கு, முக்குளத்தூர் கம்யூனிட்டிக்கு யார் அடையாளம் அப்படிங்கிற அந்த இழுபறியில என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோல கிளாஷ் பண்ணிக்கிறாங்க. அதுல நயினா நாகேந்திரன் விரட்டப்படுகிறார். அவர் வந்து அப்படியே போக்கிடமா அங்க போறாரு, இங்க போறாரு, அப்புறம் பிஜேபியில வந்து சேர்றாரு. சேர்ந்து இப்போ லாஸ்ட் மினிட்ல இந்த மாநில தலைவர் வரல அப்படின்னாக்கா அவர் வேற ஒரு முடிவு கூட எடுத்திருக்கலாம். சோ வந்து அவர் மாநில தலைவரை வந்துட்டார்ல, வந்ததுக்கு அப்புறம் அவரை எப்படி விட்டு வைப்பாரு? இப்ப அன்னைக்கு நீ ஓட விட்டல இருடி அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன பண்றாப்புல அப்படின்னா, எஸ்எம்எஸ் வந்தோடனே இது எவனோ ஒருத்த மெசேஜ் சொல்லிட்டு அப்படியே கண்டுக்கானாம போயிடுறான். வாழ்க்கை ஒரு சக்கரம், ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான் அப்படின்னு டைலாக் பேசியிருக்காரு. இதேதான் ஓபிஎஸ் உடைய எபிசோட்லயே நடக்குது. சோ பிஜேபி ஒரு முடிவு எடுத்து அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு இன்னைக்கு சர்வைவல் பிரச்சனை. அவங்களுக்கு 2029 நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிக்கணும். ஏற்கனவே இது மைனாரிட்டி கவர்மெண்ட் தான், 240 சீட்டு தான் ஜெயிச்சு வச்சிருக்காங்க. சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமாரையும் இல்லைன்னா ஒடிசால ஒரு 10 சீட்டு வரல, எக்ஸ்ட்ரா வரலன்னு வச்சுங்களேன், இந்த ஆட்சியை கவுந்து போயிடும். 2026 பெரிய கான்சன்ட்ரேஷன் இல்லைன்றீங்களா? அவங்களா டெல்லியோட முழு கான்சன்ட்ரேஷனுமே 29 தான் இருக்கு. நயினாரே சொல்லிட்டாரு சமீபத்தில் அளித்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு, எங்களுடைய நோக்கம் எல்லாம் 29 இங்க ஒரு 10 பாஜக எம்பிக்களை வந்து ஜெயிச்சு டெல்லிக்கு போகணுங்கிறத எங்களுடைய நோக்கம்ட்டார்ல. அவங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் எல்லாமே 29 தேர்தல் தான் இருக்கு. 26 தேர்தலில் இங்க வந்து கூட்டணி ஆட்சி, இது எல்லாமே வந்து எடப்பாடியை சும்மா மிரட்டி படுக்கிற வேலை. அது எண்டுல என்ன கதைங்கிறத பாத்துக்குவோம். பட் அவங்க ஃபோக்கஸ் 29 தேர்தல் தான். ஸோ 26 தேர்தல் வரும்போது அவங்களுக்கு இந்த அலையன்ஸை கட்டுக்கோப்பா குலைக்காம கொண்டு போகணும். அதுக்கு எடப்பாடியை ஹாப்பி பண்ணணும். எடப்பாடியை ஹாப்பி பண்ணணும்னா ஓபிஎஸ் என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடாது. ஓபிஎஸ் அப்படி மீறி என்டர்டைன்மெண்ட் பண்ற அளவுக்கு அவர்கிட்ட சப்ஜெக்ட் இல்லை, அவர்கிட்ட சரக்கு இல்லை. அப்புறம் எதுக்கு அவரை கொண்டு போய் நம்ம வரிசையில நிக்க வைக்கணும் இப்படிங்கிற அந்த ஒரு முடிவுக்கு வந்துதான் அவங்க வந்து ஓபிஎஸ் கொஞ்சம் அமைதிப்படுத்துறாங்க. இதை இவர் என்ன பண்ணிடுறாரு, தனக்கு நேர்ந்த ஒரு அவமானமா நினைச்சுக்கிட்டு இவர் தையா தக்கன்னு குதிச்சு இப்போ கூட்டிட்டு வெளில வந்துட்டார். சரி, இப்ப முதலமைச்சர் ஸ்டாலினை போய் சந்திச்சதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் சொல்லப்படுது. ஏன்னா திமுக தான் வந்து ஓபிஎஸ்னுடைய இந்த முடிவுக்கு பின்னாடி இருக்கு, அவங்க தான் வந்து எடப்பாடிக்கு குடைச்சல் கொடுக்கறதுக்காக ஓபிஎஸ்க்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இப்படிலாம் பேசப்படுது. அதுல எவ்வளவு தூரம் உண்மை? அதாவது ஓபிஎஸ் வந்து அவங்க தான் ஏற்கிறாங்க அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த மாதிரி எல்லாம் அது தவறுது. ஆனா ஓபிஎஸ்க்கு சில ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ சிஎம் பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு சில நபர்களோட சந்திப்புகள் நடந்திருக்கு. 2 விஷயம் பேசியிருக்கிறாங்க. ஒன்று, ஐயா வந்து கோயம்பேடை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கிட்ட ஒரு பெரும் ஸ்வீட் பாக்ஸை வந்து கொண்டு போய் கொடுத்து அது வந்து அவன் எடுத்துட்டு போயிட்டான். ஒரு பெரிய ஸ்வீட் பாக்ஸை தீபாவளிக்கு கொடுத்தாரோ பொங்கலுக்கு கொடுத்தாரோ என்ன கர்மமோ, ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா 1000 ஸ்வீட் பாக்ஸ் அது கொண்டு போய் கொடுத்துருக்கிறாரு. அவன் வளர்ச்சி அடைஞ்சு நமக்கு ஏதாவது ஒன்று ஸ்வீட்டு குட்டி போட்டு நமக்கு குட்டி குட்டி ஸ்வீட் பாக்ஸா கொடுக்கணும்னு நினைச்சு கூட கொடுத்துருக்காரு. அவன் மொத்தமா விளையாடிட்டு போயிட்டான். இப்ப கொண்டு போய் ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சு. போய் அவன்கிட்ட போயிட்டு, எப்பா நீ எத்தனை வருஷம் ஆச்சு என்கிட்ட வாங்கி நீ திருப்பியே கொடுக்க மாட்டேங்கிறிய அப்படின்னு போய் பஞ்சாயத்து கேட்குறப்போ, ஏங்க 8 வருஷத்துக்கு அப்புறம் தானே தரேன்னு சொல்லியிருந்தேன், இன்னைக்கு 5 வருஷம் தானே ஆயிருக்கு, இப்பயே வந்து கேட்டீங்கன்னா நான் எப்படி தர முடியும், அதெல்லாம் தர முடியாது, நீங்க ஒரு 3 வருஷம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டான். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அவன்கிட்ட மாட்டி இருக்கிற அந்த ஸ்வீட் பாக்ஸை மீட்டு கொடுக்கணும். இதோ ஒரு கோரிக்கை. சரி, திமுக சைடு. இன்னொரு திமுக சைட்ல இருந்து என்ன ஒரு கோரிக்கை அப்படின்னா, அவங்க சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, சரி நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம், அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா 50 கேண்டிடேட் தனிச்சு போட்டிடுங்க. திமுகவோட வேணாம், திமுக வேண்டாம், எங்க கூட வரவே வேண்டாம், எங்களுக்கு தேவையே இல்ல, 3 தூக்கி கொண்டு போய் வச்சு நாங்க ஒன்னும் நடக்க போறதே கிடையாது, நீங்க தனிச்சே போட்டிடுங்க, தனிச்சே செயல்படுங்க, ஒரு 50 இடத்துல கேண்டிடேட் போடுங்க, சப்போர்ட் பண்றோம். அந்த 50 இடத்துல வந்து எடப்பாடியை போட்டு டாருன்னு சொல்லிங்க, ஓட்டை ஸ்பிளிட் பண்ணுங்க. முக்குளத்தூர் வாக்குகள் வந்து ஸ்பிளிட் ஆகும். அது ஸ்பிளிட் ஆகும்போது ஒரு சின்னதா ஸ்பிளிட் ஆனா கூட பரவாயில்ல, ஸ்பிளிட் ஆகும். ஸ்பிளிட் ஆகும்பொழுது
அது எங்களுக்கு லாபம். உங்களுக்கும் உங்களுடைய சுயபலத்தை பாஜகவுக்கு நிரூபிச்ச மாதிரி ஆகி போயிடும். என்ன நீ விரட்டினல, நான் யாருன்னு காமிச்சிட்டேன் பாத்தியா, நான் யார் தெரியுமா அப்படின்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ண மாதிரி ஆகி போயிடும். இதை நீங்க செய்யுங்க அப்படின்னு திமுக சைட்ல இருந்து ஒரு ஆஃபர் வந்ததா தகவல் சொல்றாங்க. சோ இந்த பேச்சுவார்த்தை இழுபறி ஆயிட்டே இருக்கு. சோ அந்த கோயம்பேடு நிறுவனத்துக்கிட்ட இருந்து அந்த 1000 ஸ்வீட் பாக்ஸை இவங்க வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 50 கேண்டிடேட் போடுறதுக்கு இவரு தயாராக தான் செய்வார். ஸோ இந்த பேச்சுவார்த்தையில இருக்குது. இதோட லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, இதுல டிடிவி தினகரன் இன்வால்வ் ஆகுறாரு. டிடிவி தினகரனுக்கு ஓபிஎஸ் வெளியேறினதுல உடன்பாடு இல்லை. என்ன இருந்தாலும் அம்மாவால அடையாளம் கட்டப்படுவார். ஏன்னா அவரு 1000 விமர்சனங்கள் தினகரன் மேல இருக்கும். ஆனா தினகரன் ஒரு ஜென்யூன் பொலிட்டீஷியன் நான் பார்த்த வரையில. ஸோ அந்த அவருக்குள்ள இது அப்படின்னா என்ன இருந்தாலும் அம்மாவால அடையாளம் கட்டப்பட்டவர். நம்ம சித்தி வந்து பல தப்பா அரசியல் முடிவு எடுக்கும். அதுல ஓபிஎஸும் ஒண்ணு தப்ப முடிவெடுத்து அனுப்பிச்சிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. சரி பரவாயில்ல, அவர் வந்து இந்த அலையன்ஸ்ல இருக்கிறது தான் நமக்கு லாபம். நீங்க வெயிட் பண்ணுங்க, நம்ம டெல்லியில பேசி பிரைம் மினிஸ்டர் வந்து இப்போ 26 வர்றாரு. சிதம்பரத்துக்கும் திருவண்ணாமலைக்கும் வர்றாரு, கோயிலுக்கு வர்றாரு. ஸோ அங்க சிதம்பரத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டு நான் வாங்கி தர்றேன், நயினார்கிட்ட நான் பர்சனலா பேசுறேன் அப்படின்னு அவர் அந்த அஷூரன்ஸை கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதுக்கான முயற்சிகள்ல தினகரன் ஈடுபட்டிருக்கதா தகவல் சொல்றாங்க. ஒருவேளை அந்த முயற்சி பலிதமாச்சுன்னா இந்த மனமாச்சரியங்கள்லாம் மறந்து பிரைம் மினிஸ்டர் வரும்பொழுது அதோட வரவேற்புல இவரும் ஒருத்தர் ரோசாவோட நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் தென்படுது. அப்ப இவ்வளவு நாள் அசிங்கப்படுத்தினதுக்கெல்லாம் பழி வாங்க வேணாமா? ஐயா ஓபிஎஸ் அசிங்கப்படுறது புதுசு கிடையாது. ஐயா வந்து அதை எல்லாத்தையும் மறப்போம், மன்னிப்போம், இன் அதர்மம் என்றது அப்படின்னு சொல்லிட்டு தோசையை திருப்பி போடுற இதுவும் கேரக்டர் தான் அவர். ஓகே. அதனால வந்து அதாவது 2017 ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது 2 பேரும் நீங்க ஆர்கே நகர் எலெக்ஷன் அப்போ கேம்பெயின் பக்கம் போனீங்கன்னு வச்சுங்களேன், அந்த நேரத்துல காது கூசுற மாதிரி பேசுவாங்க. கேம்பெயினுக்குள்ளேயே போக முடியாது. ஒரு கட்டத்துல உச்சம் எப்படி ஆகி போச்சுன்னா, நம்ம மாப்பா பாண்டியராஜன் இருக்காப்புல, அவர் அப்போ ஓபிஎஸ் அணியில இருந்தார். சரி. அம்மாவுடைய இறப்பு இருக்குல்ல, அம்மாவுடைய உடம்பு, அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா மெழுகு சிலையா செஞ்சு ஒரு பொம்மையாக்கி அதை போயிட்டு வண்டியில வச்சு, அதெல்லாம் நான் சொல்லவே நான் கூசுது, அந்த மாதிரி கேம்பெயின் நடந்ததாங்க. ரைட்டா? அந்த அளவுக்கு மோசமா போச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஓபிஎஸ் 2017 செப்டம்பர்ல என்ன பண்ணாரு, தர்மம் இணைந்தது அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி குலுக்கிட்டாரு. ரைட்டா? அது மாதிரிதான் இவர். ஸோ இப்போ இன்னைக்கு பிஜேபி அதனாலதான் பாருங்க விவரமா பண்ருட்டி ராமச்சந்திரன் வச்சு அறிவிக்க வச்சாரு. இவருக்கு முதல்ல தைரியம் இருக்குது. இவருக்கு நான் பிஜேபி அங்க பிடிச்சி திட்ட வேண்டியதானே, அவர் திட்ட மாட்டார். இப்ப கூட பாருங்க, செப்டம்பர் 4ஆம் தேதி மதுரையில மாநாடு கூட்டியிருக்காப்புல, பிளான் பண்ணியிருக்காரு. தன்னுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்காக தென் மாவட்டங்களில் பன்னீருக்கு என்ன செல்வாக்கு என்று காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீராவேசம் மனோகர மாதிரி பேசிட்டு போயிட்டு அங்க கூட்டத்துக்கு கூட்டுறாப்புல. சரி, அந்த கூட்டத்துல என்ன பேசுவாரு? டிஎம்கே எடுத்து பேசுவாரா? கிடையாது. ஏன்னா ஸ்டாலின் பாட்டு வந்தாச்சு. பிஜேபி எடுத்து இவரால பேச முடியுமா? பேசிட்டு முதல்ல 1 மணி நேரம் அந்த ஊருக்குள்ள இருந்துட முடியுமா அவரால? எவ்வளவு பிரச்சனைகள் இவர் சந்திக்கிறாரு. ஒருத்த போன் கால் போதாது ஹோம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து இவர் ஆஃப் பண்றதுக்கு, இவரை செய்ய மாட்டார். அப்ப யாரை எடுத்து திட்டுவாரு? யாரை எடுத்து அரசியல் பண்ண போறாரு? எடப்பாடி பழனிசாமி தான் பத்தி பேசணும். அங்க எடப்பாடியை வச்சுதான் பேசணும். எடப்பாடி ஒரு துரோகி, எடப்பாடி இந்த கட்சியை அழித்து விட்டார், அவருக்கு எதிராக அரசியல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அதை மட்டும் தான் முழங்க முடியும். சரி, அதை மட்டும் முழங்கிட்டா உங்களுக்கு வாக்கு விழுந்துருமா? இல்ல அதிமுக தொண்டர்கள் அதை ஏத்துக்குவாங்களா? கிடையாதே. சோ இந்த மாதிரி நடைமுறைகள் சிக்கல்லாம் இருக்கு. ஸோ அப்போ என்னன்னா, ஆகஸ்ட் 26ஆம் தேதி இந்த பிரைம் மினிஸ்டருடைய ஓபிஎஸ் சந்திப்பு நிகழ்ந்துருச்சுன்னா, நான் சொல்றேன், செப்டம்பர் 4 மதுரை மாநாடு கூட தள்ளி போனாலும் போயிடும். தள்ளி போனாலும் ரத்தே ஆயிடும். எதுக்கு அங்க போய் திட்டி எவனும் திட்டுறது? மாநாடு செலவு மிச்சம். நான் சுற்றுப்பயணம் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வண்டியை வேற மாதிரி திருப்பிடுவார். மாநாடு இருக்குல்ல, மாநாடு ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு நான் சுற்றுப்பயணம் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சுற்றுப்பயணம் கிளம்பிடுவார். போயிட்டு கழகத்தை ஒன்றிணைக்கிறேன், மோடியின் கரத்தை வலுப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வண்டி எடுத்து அப்படி கிளம்பிடுவார். இப்ப ஆகஸ்ட் 26ஆம் தேதி பார்க்க போறாரா இல்லையாங்கிறத பொறுத்துதான் இருக்கு. இன்னொரு வரைக்கும் டெல்லி எந்த முடிவும் எடுக்கல. தினகரன் அந்த முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார். ஸோ அவரை பார்த்தீங்கன்னா வெங்கட், நீங்க தொடர்ச்சியாவே வரலாற்று பிழை, அவர் தான் வரலாற்று பிழையே. 2017 நம்ம மயிலாப்பூர்காரர் சொல்லிட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக போட்டு ஒரு 45 நிமிஷம் போய் தியானம் பண்ணார் பார்த்தீங்களா? அந்த தியானம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் எடுத்து நான் ரிசைன் பண்ண மாட்டேன்னு ஒரு ஸ்ட்ராங்கா நின்று இருந்தாரு. முதலமைச்சராகவே தியானம் பண்ணியிருந்தாருன்னா வேற. கரெக்ட். முதலமைச்சராகவே போய் தியானம் பண்ணியிருந்தாருன்னா அவருடைய கணக்கே வேற. ஃபுல் சப்போர்ட் கிடைச்சிருக்கும், எப்படியோ பண்ணிருக்கலாம். இன்னைக்கு அவரு அதிமுகவுடைய அலசிக்க முடியாத ஒற்றை ஆளுமையா இருந்திருப்பாரு. ஏன்னா அவரு அம்மாவால அடையாளம் காட்டப்பட்டவருங்கிறதுனால அவரை கேஸ்ட் நியூட்ரலாக தான் நிறைய பேர் பார்த்தாங்க.
அவரை வந்து முக்குலத்தோர் ஐடென்டிட்டியா யாருமே பார்க்கல. அது ரொம்ப நுணுக்கமான விஷயம் அது. நீங்க அவர் எப்ப அந்த சாயத்தை எடுத்து எப்ப பூசிக்கிட்டாரு அப்படின்னா 2022க்கு பிறகு தான் எடுத்து பூசிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்குமே அவர் காஸ்ட் நியூட்ரல் தான். ஏன்னா அம்மா வந்து அடையாளப்படுத்திட்டு போயிட்டாங்க. ஸோ எல்லா கம்யூனிட்டியுமே அவர் அக்செப்ட் பண்ணாங்க. அப்போ ஏன்னா அதனால 2017 அந்த வாய்ப்பை நழுவ விட்டுட்டார். ரைட்டு விட்டாரா? செப்டம்பர் 2017 ஒன்றிணைஞ்சாங்கல்ல. அப்போ புத்திசாலித்தனமா என்ன பண்ணியிருக்கணும்? எப்பா கட்சி ஒருங்கிணைப்பாளர் நானு, இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி, எனக்கு அமைச்சரவையில் இடங்க வேண்டாம், நீங்க மாப்பா பாண்டியராஜன் ஒரு மினிஸ்டர் சேர்த்துக்கிட்டீங்க, தமிழ் வளர்ச்சித்துறை கொடுத்தாங்க. இவருக்கு போறதுக்கு முன்னாடி பள்ளிக்கல்வித்துறையில இருந்தாரு. இவரோட போயிட்டு வந்தாங்கிற ஒரே காரணத்துக்காக தமிழ் வளர்ச்சித்துறை கொடுத்து டம்மி ஆக்கி வச்சிருந்தாங்க. அவருக்கு வந்து ஏதாவது நல்ல போர்ட்போலியோ கொடுங்க. இன்னொரு ஆளை சொல்றேன், அவருக்கு வந்து நல்ல போர்ட்போலியோ கொடுங்க. 2 பேரும் நீங்க மினிஸ்டர்ல சேர்த்து விடுங்க, எனக்கு அமைச்சரவையில இடம் வேண்டாம், நான் வந்து நான் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன்னு சொல்லி அந்த 4 வருஷமும் இவர் கட்சி வளர்ச்சி பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தி கட்சி நிர்வாகிகளுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்துருந்தாரு. அப்படின்னா 2022 இந்த பிளவு மறுபடியும் ஏற்பட்டிருக்குமா? கட்சி யார் கண்ட்ரோல்ல போயிருக்கும்? 2021 ஒரு தோல்வி வந்ததுக்கு பிறகு யார் கண்ட்ரோல்ல கட்சி போயிருக்கும்? அப்பவே தியாகம் செஞ்சவர்ப்பா அவரு. ஏன்னா இருந்தாலும் அம்மா கரெக்டா தான் அடையாளம் கட்டு போயிருக்கிறாங்க. எடப்பாடியெல்லாம் நம்ம ஏத்துக்கூடாதுப்பா, அவர் தான் நமக்கு சரியான ஆளு அப்படின்னு போய் நின்றுப்பாங்கல்ல. ஸோ அங்க ஒரு தப்பு. 2022 எந்த ஆளாவது போய் தன்னுடைய கோவிலா இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தை போய் அடிச்சு ஒர்க்குவாங்களா? 1000 விமர்சனம் இருந்துட்டு போட்டோம், 1000 பிரச்சனை இருந்துட்டு போட்டோம். ஒரு 100 பேர் அழைச்சிட்டு போயிட்டு அன்னைக்கு கட்சி அலுவலகத்தை பண்ணுவாங்களா? அன்னைக்கு அந்த கட்சி அலுவலகத்தை, அதிமுக கட்சி அலுவலகத்தை பாதுகாத்தது யாரு அப்படின்னா அதிமுகவுடைய எம்ஜிஆர் இளைஞரணியில இருக்கக்கூடிய டாக்டர் சுனில். அன்னைக்கு டாக்டர் சுனில் வந்து தீநகர்ல அவருக்கு அலுவலகம் இருக்கு. இங்க இருந்து போன் வருது, இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க, தர்மரு எல்லாருமே வந்து வேன்ல கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க, பதட்டமா இருக்கு, போலீஸும் வந்து ஒன்றும் மூவ் ஆகலை அப்படின்னு. போலீஸ் தானே சொல்லுது, அப்போ டிஎம்கே கவர்மெண்ட் தானே, நீங்க போங்க, நாங்க ஒரு ஓரமா நின்று டீ சாப்பிட்டு இருக்கோம், டீ சாப்பிட்டு முடிக்கிற வருஷத்துக்குள்ள நீங்க வேலையை முடிச்சுட்டு வாங்கன்றாங்க. அவங்க அங்கேருந்து வந்துருது. சுனில் என்ன பண்றாப்புல, டீனர் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு 30 பேரோட வர்றாரு. வர்றதுக்குள்ளே இவங்க 10 பேர் உள்ளுக்குள்ள போயிடுறாங்க. வந்து இறங்கி அடிக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இதுல சுனிலோட ஆளு ஒருத்தர், அவருக்கு வந்து கல்லடி அடிச்ச அடியில மண்டையில ஃபுல்லா ரத்தம், பெரிய அளவு தலையில ஆயிப்போச்சு. இது மாதிரி அன்னைக்கு டாக்டர் சுனில் இந்த மாதிரி ஒரு 10 பேர் சேர்ந்து தான் அந்த கட்சி அலுவலகத்தை பாதுகாக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் அன்னைக்கு பொதுக்குழு நடக்குது. யாராவது அதை செஞ்சிருப்பாங்களா? நீங்க கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் நீங்க ஹோல்ட் பண்றீங்கல்ல, உங்க கட்சி அலுவலகத்தை நீங்க அடிச்சு நொறுக்கலாமா? அங்க இருக்கக்கூடிய தஸ்தாவேஜுகளை எடுத்துக்கு வந்து வாசல்ல போட்டு மிதிக்கலாமா? அதை எடுத்துட்டு போயிடலாமா? அது தப்பு இல்லாது. அது ஒரு வரலாற்று பிள்ளை. அது முடிஞ்சுதா? அதுக்கு பிறகு வந்து பாருங்க, பிஜேபியோட அலையன்ஸ் 2024 அவர் அலையன்ஸ் போறாரு. ஒரு தொகுதியில போட்டிடுறாரு, சுயேட்சை சின்னத்துல போட்டிடுறாரு. கரெக்ட். உங்க கெப்பாசிட்டி இருக்குல்ல, நீங்க 3 தொகுதியில போட்டிட வேண்டியதானே? டிடிவி தினகரன் 2 தொகுதியை போட்டிட்டாரு, நீங்க 2 தொகுதி வாங்கிக்க வேண்டியதானே? நீங்க ஒத்த தொகுதியில போட்டிடுறீங்க, அதுவும் பிள்ளை. அப்ப என்ன ஆகுதுன்னா, பிஜேபி இது எல்லாத்தையுமே பாக்குறாங்கல்ல. பிஜேபி எப்போதுமே கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிற பார்ட்டி. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஒரு ஜூனியர்ல ஒரு கவர் ஸ்டோரி எழுதிருக்கோம். மோடியையே ஆர்எஸ்எஸ் தூக்கி வெளியே போடுறதுக்கு தயாராகிறாங்க. மோடியோடைய அசட்டு துணிச்சல், அவர் பண்ற அராஜகம், இது எல்லாத்தையும் ஆர்எஸ்எஸ் விரும்பல. சோ அவ்வளவு தூரம் ஊட்டி வளர்த்த மோடியையே தூக்கி எறிகிறதுக்கு ஆர்எஸ்எஸ் தயாராகும் போது பன்னீர் ஏமாத்துறான். பன்னீரால என்ன லாபம்? அந்த ஒரு கேள்வி எழும்ல, அந்த கேள்விக்கான பதில் வந்து இன்னேற வரைக்கும் இல்லை. அதனுடைய விளைவு தான் அவர் ஓரங்கட்டப்படுகிறார், அரசியலேருந்து மொத்தமாக ஓரங்கட்டப்படுகிறார். அவருடைய அந்திம காலங்களில் பன்னீர் இருக்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்ன அப்படிங்கிறது, பாஜக இப்போ போயிட்டு டிடிவி தினகரன் ஏதாவது பேட்ச் பண்ணி விட்டாருன்னா, ஓபிஎஸ் இவர் பிரைம் மினிஸ்டர்கிட்ட போய் ஒரு ரோசா பூவை கொடுத்து நான் கேம்பெயின் பண்ணிக்கிறேன், எனக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு காம்ப்ரமைஸ் ஆகுறது. இல்லைன்னா திமுக சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 இடத்துல கேண்டிடேட் போட்டு மொத்தமா இருக்கிறதையும் இழந்துட்டு போறது. அவர் இதுக்கு மேல அவர் என்ன மாதிரியான அரசியல் சூழல்கள் எடுத்தாலுமே அது வந்து அது சஸ்டெயின் ஆகாது. நீங்க சவுத்துல வந்து பார்த்துருப்பீங்க, எடப்பாடியோடைய தென் மாவட்ட சுற்றுப்பயணங்கள்ல கூட்டம் அதிகமா இருக்குது. நீங்க தூத்துக்குடி, திருநெல்வேலி எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. முக்குளத்தூர் ஐடென்டிட்டியில இருக்கக்கூடிய நயினா நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு 109 வகையான சாப்பாடை போட்டு அனுப்புறாரு. 109 எத்தனை சாப்பிட முடியும்? எல்லாம் தொட்டு வாயில வச்சுக்காண்டி அந்த மாதிரி போட்டு அனுப்புறாரு. அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஆர்பி உதயகுமார் இருக்கிறாரு, செல்லூர் ராஜ் இருக்கிறாரு, நத்தம் விஸ்வநாதன் இருக்கிறாரு, திண்டுக்கல் சீனிவாசன் இருக்கிறாரு. இது மாதிரி வந்து முக்குளத்தூர் இந்த முனியசாமி இருக்கிறாரு, ராமநாதபுரம் முனியசாமி இருக்கிறாரு. அங்கேயே முக்குளத்தூர் ஐடென்டிட்டில 10 பேர் இருக்கிறாங்க. அப்படிமா அங்க பன்னீர் தான் தேவையில்லை. இல்ல, எல்லாத்துக்கு மேல தினகரன் இருக்காரு. அலையன்ஸ்ல தினகரன் இருக்கும்போது பன்னீர் இருக்கிறோடைய தேவை என்ன இருக்காங்க?
என்னுடைய தேவை இந்த கூட்டணிக்கு அவசியம். நான் இல்லை அப்படின்னா உங்களுக்கு முக்குளத்தூர் வாக்குகள் விழாது, நான் இல்லைன்னா நீங்க ஜெயிக்க மாட்டீங்க அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஓபிஎஸ் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ட் சொல்லிட முடியுமா? ராமநாதபுரத்துல 2வது இடம் வந்ததுக்கு நான் உங்களுக்கு காரணம் சொல்லிட்டேன், அலையன்ஸ் ஃபேக்டர் எல்லாமே காரணம் தான் அப்படிங்கறத சொல்லிட்டேன். இதை தாண்டி ஓபிஎஸ் என்னுடைய சேவை இந்த தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவர் என்ன செஞ்சுட்டாரு? அந்த ஒரு கேள்வி எழுதுல. ஸோ இந்த காம்பினேஷன்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழப்படியான ஒரு காலகட்டத்தில் போய் நிக்கிறாங்க. ஐயா பன்ருட்டியாருடைய ஆலோசனை வந்து நம்மளை உயர்வுக்கு கொண்டு போயிடும் அப்படின்னு நம்புறாரு. ஐயா பன்ருட்டியார் கால வச்ச இடம் எல்லாமே வந்து கண்ணுவெடியா வெடிச்சதுதான் அரசியல்ல நம்ம பார்த்துருக்கிறோம். தேமுதிக ஆரம்பிச்சு பாமக ஆரம்பிச்சு, ஐயா பாமக இருந்தா தெரியும்னு நினைக்கிறேன். பாமக 91 95ல ஒரே ஒரு எம்எல்ஏ வந்து ஐயா பன்ருட்டியார் தான், ராமதாஸ் இல்ல. 93ல பார்ட்டியை 2ஆ உடச்சிட்டு வெளில வந்தாரு பன்ருட்டியார் பாமகவை. அதுக்கப்புறம் பாமக அழிஞ்சு போச்சா? ஐயா பன்ருட்டியன் என்ன ஆச்சு? அரசியல துறவரம் பூண்டு கொஞ்ச நாள் வெளில இல்லையா? அவர் தாவி தாவி வராத கட்சிகள் எது இருக்கு சொல்லுங்க? ஒவ்வொரு கட்சியிலையும் கொஞ்ச நாள் இருப்பாரு, அந்த கட்சிக்கு டியூஷன் எடுப்பாரு, அதை ஒரு ஆர்கனைஸ் பண்ணுவாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவனுங்க ஏதாவது ஒன்று கொஞ்சம் மேல இருந்து வந்துறானுங்க அப்படின்னா இவர் தூக்கி வெளியே போட்டுருவாங்க. இல்ல இவர் வாய் சும்மா இருக்காது, ஏதாவது ஒன்று குண்டக்க முண்டக்க பேசி இவரே வெளில வந்துருவாரு. இதுதான் அவருடைய அரசியல் வரலாறு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல ஓபிஎஸ் ஓடையும் அவராலையும் டிராவல் பண்ண முடியாது. இதுவும் என்னைக்கோ ஒரு சூழல்ல முட்டிக்க தான் செய்யும். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது இப்போ நிகழ்காலத்துல எதுவும் பெருசா செய்யாத ஒரு ஆளு பழசை பத்தியே பெருமையா பேசிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அம்மாவால கண்டறியப்பட்டு முதலமைச்சர் ஆனேன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டே இருக்காரு. நிகழ்காலத்துல பெருசா ஒன்றும் பண்ணல அப்படிங்கறத அவருடைய பெரிய பின்னடைவு அப்படின்னு. பெரிய பின்னடைவு அவரோட பயணிக்கிறவங்களே அதுல விரும்பல. வைத்திலிங்கம் ஏன் போகல? ஓபிஎஸ் வந்து சிஎம் போய் பார்த்தார்ல, அன்னைய தேதிக்கு வைத்திலிங்க சென்னையில தானே இருந்தாரு, ஏன் போகல? வைத்திலிங்கம் அமலாக்கத்துறை லாக்கு, அது அமலாக்கத்துறை லாக்குக்கு நீங்க என்ன பண்ணீங்க? ஒருத்தநாடு வீடு உட்பட எல்லாத்தையுமே அமலாக்கத்துறை முடக்க வச்சுட்டான். அந்த பத்திரத்தை எடுத்து அடமானம் கூட வைக்க முடியாது. நாளைக்கு ஏதோ ஒரு அவருக்கு நெஞ்சுவலி, ராமச்சந்திரா மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துதான் இப்ப போய் ரெஸ்ட்ல இருக்கிறாரு. சரி, நாளைக்கு ஏதோ ஒரு சிகிச்சை, உயர் சிகிச்சை எடுத்துக்கணும், அவர் ஒரு வெளிநாடுக்கு போகணும், அதுக்கு ஒரு 30 லட்சம் ரூபாய் செலவாகும். காசுக்கு எங்க போவாரு? எல்லா ஒயிட் அமௌண்ட்டையும் அமலாக்கத்துறை முடக்கி வச்சிருச்சு. அந்த முடக்கத்துக்கு நீக்கிறதுக்கு ஓபிஎஸ் ஏதாவது ஹெல்ப் பண்ணாரா? யார்கிட்டயாவது பேசினாரா? அவருக்கு அந்த மாதிரி தொடர்புகள் ஏதாவது இருக்குதா? வைத்தி யோசிப்பார்ல. எல்லாத்துக்கும் மேல நீங்க எதுக்கு ஸ்டாலினை போய் பாக்குறீங்க? என்னால தஞ்சாவூருக்குள்ள போய் அரசியல் பண்ண முடியுமா? அங்க போய் காரி துப்ப மாட்டானா? ஏப்பா என்னப்பா உங்க தலைவர்னு தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிற, அவரை போய் ஸ்டாலினை போய் பாட்டு வர்றாரு. அப்ப அந்த அம்மா சொன்னுச்சே, ஞாபகம் இருக்கா? சசிகலா, ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கிறார்கள் சட்டமன்றத்துல. அது புருவன் ஆகுதா? அப்போ இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வேலை? அதுதான் அவருடைய அரசியல் வீழ்ச்சிக்கு அவரே தான் காரணமாகிறார். சரி, பார்ப்போம். அடுத்து பிரதமரை சந்திக்க இன்னொரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அது நடக்குதா? இது நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கறத பத்தி நம்ம விரிவா பேசலாம். நன்றி. நன்றி. மக்களின் தலைவர், தமிழின் பெருமை, கருத்தரங்கத்தின் காவலர், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 7ஆம் ஆண்டு நினைவு நாளில் நன்றியுடன் நினைவு கூறுகிறார் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் KN நேரு. நட்சத்திர எழுத்தாளர் ரா முருகவேலின் மிளிர்கள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி மிளிர்கள் கேளுங்க.